100% எத்தனாலை எரிபொருளாக பயன்படுத்தும் சட்டப்பூர்வ அனுமதி அளிப்பதற்கான விதிகளை இறுதி சேம் கோப்புகளில் கையெழுத்திட்டுள்ளதாக ஒன்றிய அமைச்சர் நிதின் கட்காரி அறிவிப்பு. இந்த நியூஸ் பார்த்தீங்கன்னா 14ஆம் தேதி ஜூன் 14, 2026. அதாவது வாகனங்களில் 100% எத்தனால் எரிபொருள் பயன்பாட்டை சட்டப்பூர்வமாக்குவதற்கான விதிமுறைகள் அடங்கிய கோப்பில் ஒன்றிய போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்காரி அதிகாரப்பூர்வமாக கையெழுத்திட்டுள்ளார். ஸோ இந்த 100% எத்தனால் இவர் என்ன ஷார்ட்டாக சொல்கிறேன், இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா 100% எத்தனால், அதாவது E100 எரிபொருள் இனி எல்லா ஆட்டோமொபைல்ஸ்லேயும், அதாவது வெஹிக்கிள்ஸ், காரு, பஸ்ஸு, லாரி, ஓகேவா, எல்லாத்துலேயுமே இனி பியூர் எத்தனால் மேனுஃபேக்சர் பண்ணி அதை வச்சு நம்ம வெஹிக்கிள் வந்து நீ ரன் பண்ணலாம். ஸோ அதனால் க்ரூட் ஆயில் நம்ம வந்து வேறு கண்ட்ரிஸை டிபெண்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ வேறு கண்ட்ரிஸை டிபெண்ட் பண்ணுறது வேண்டிய சிச்சுவேஷன் இனிமேல் இருக்காது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இதை வந்து ஒரு 3 இயர்ஸ் முன்னாடியே இவர் இப்படி சொல்லும்போது இவருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி நிறைய பேர் வந்து இவரை வந்து கிண்டல் பண்ணி சிரிச்சதாட்டு சொல்லியிருக்காரு. ஸோ எத்தனாலில் வந்து எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, இதான் எத்தனால் ரெடி பண்ணுற ப்ராசஸ், ஓகேவா. எத்தனால் எப்படி மேனுஃபேக்சர் பண்ணுறாங்கன்னா, அதாவது சுகர் இருக்கிறது, சுகர் இல்லைன்னா ஸ்டார்ச், கார்ன், சோர்பிகம், பார்லி, சுகர் கேன், ஓகேவா. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம மோஸ்ட்லி சுகர் கேன் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சது. நம்ம சுகர் கேனை ஒரு எக்ஸாம்பிள், சுகர் கேனில் வந்து நிறைய எத்தனால் மேனுஃபேக்சர் பண்ண முடியும், ஓகேவா. அதாவது சுகர் கண்டென்ட் இருக்கிற ஒரு மெட்டீரியல், ஒரு சுகர் கண்டென்ட் இருக்கிற இதில் இருந்தால் ரொம்ப நிறைய வந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நிறைய எத்தனால் வந்து நம்ம ரெடி பண்ணி எடுக்கலாம். அதனால் வந்து சுகர் கேனை வந்து இவங்க டார்கெட் பண்ணுறாங்க. இதனால் வந்து நிதின் கட்காரி என்ன சொல்கிறாருன்னா, சுகர் கேன் விவசாயிகள் தான் வந்து இனிமேல் இந்த நாட்டுக்கு வந்து ஒரு முதுகெலும்பு, ஓகேவா. ஸோ சுகர் கேனை வந்து ரொம்ப இவங்க டார்கெட் பண்ணுறாங்க. சுகர் கேன் வச்சு தான் இனிமேல் வந்து இந்த எத்தனாலே மேனுஃபேக்சர் பண்ண போகிறதாட்டு சொல்லியிருக்காரு. அதாவது ஃபஸ்ட்டு வந்து கிரெயின் ரிசீவிங் அண்ட் ஸ்டோரேஜ் அப்படின்னா சுகர் கேனை வந்து அவங்க வந்து விளைவிச்சு அவங்க எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் மில்லிங் பண்ணுறாங்க. மில்லிங்னா என்னென்னா, அதாவது தேவை உள்ளது தேவையில்லாதது எல்லாமே கட்டிங் பண்ணி எடுக்கிறது தான் மில்லிங், ஓகேவா. அடுத்து வந்து அதை குக் பண்ணுறாங்க. அதாவது குக் மீன்ஸ் அது ஒரு டெம்பரேச்சருக்கு வந்து அவங்க பர்டிகுலர் டெம்பரேச்சர் சம்திங் வந்து அவங்க ரெடி பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் லிக்யூஃபேக்ஷன், ஓகே. லிக்யூஃபேக்ஷன் என்னென்னா ஒரு ஹார்டான ஒரு மெட்டீரியல், ஓகேவா. அதை குக் பண்ணதுக்கப்புறம் ஏதாவது ஒரு ஹார்டான மெட்டீரியல் வந்து கொஞ்சம் லூஸாகிட்டு சாலிடாகிட்டு இருக்கிறத வந்து அதை டெம்பரரி வந்து லூசன் பண்ணுறாங்க, ஓகேவா. லிக்விட் ஸ்டேட்டுக்கு மாற்றி எடுக்கிறது தான் லிக்யூடிஃபேக்ஷன், ஓகேவா. அடுத்து வந்து ஃபெர்மெண்டேஷன் என்னென்ன, அதாவது சுகர், ஸ்டார்ச், ஓகேவா. அதாவது சுகர், ஸ்டார்ச் எல்லாமே ஒரு கார்போஹைட்ரேட்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து நம்ம மைக்ரோ ஆர்கானிசம் லைக் பாக்டீரியா, ஈஸ்ட்டு, இதை வச்சு நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா அதை வந்து ஆசிட் இல்லைனா கேஸஸ் இல்லைனா ஆல்கஹாலாட்டு வந்து நம்ம பிரேக் டவுன் பண்ணி எடுக்கிறோம், ஓகேவா. அதாவது ஆசிட் இல்லைனா கேஸஸ் இல்லைனா ஆல்கஹால், ஓகேவா. இது நம்ம வந்து என்ன பண்ணுறோம், இதை வந்து ஆசிடாக எடுக்க போகிறோம், ஓகேவா. ஸோ ஆசிட் ஆட்டு எப்படி எடுப்போம், நம்ம வந்து பாக்டீரியா இல்லைனா ஈஸ்ட் அதை வச்சு வந்து கார்போஹைட்ரேட்ஸை வந்து நம்ம வந்து மைக்ரோ ஆர்கானிசம் மூலமாட்டு நம்ம அதை பிரேக் டவுன் பண்ணி எடுப்போம். அதுக்கப்புறம் டிஸ்டிலேஷன் பண்ணுறாங்க. ஸோ இந்த டிஸ்டிலேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது லிக்விட் பேஸ்ட் மெட்டீரியல், அதாவது செப்ரேட் பண்ணி எடுக்கிறது தான், ஓகேவா. ஸோ லிக்விட் பேஸ்ட் மெட்டீரியலை வந்து நம்ம அதை செப்ரேட் பண்ணி எடுக்கிறோம். அதுக்கப்புறம் டீஹைட்ரேஷன்னா கொஞ்சம் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கொஞ்சம் எக்ஸ்ட்ராக்ட் மீன்ஸ் கொஞ்சம் சுருக்கி எடுக்கிறது மாதிரி, ஓகேவா. டீஹைட்ரேஷன் பண்ணுறோம். அதுக்கப்புறம் அதை வந்து எத்தனால் ஸ்டோரேஜ் பண்ணுறோம். அதாவது நம்ம குடோன்னு எடுத்துக்கோங்க, ஓகேவா. ஸோ குடோனில் எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணி எடுத்துகிட்டு அதை வந்து எத்தனாலுக்கு வந்து மார்க்கெட்டு த்ரூ லாரிஸ், ட்ரக்ஸ் மூலமாட்டு நம்ம வந்து இங்கே பெட்ரோல் பங்க்ஸில் நம்ம கொடுத்து பெட்ரோல் பங்க்லேருந்து கார், ஓகேவா. ஸோ காருக்கு நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணி ப்ரொவைட் பண்ணுறது தான் இந்த எக்ஸ்ட்ராக்ஷன் ப்ராசஸ்ஸு. ஸோ இது வந்து எக்ஸ்ட்ராக்ஷன் ப்ராசஸ் வந்து கொஞ்சம் பெரிய ப்ராசஸ். ஸோ இப்போ எத்தனால் மேனுஃபேக்சரிங் வந்து நேற்றுக்கு, அதாவது 14/6/2026 அன்னைக்கு நம்ம அமைச்சகம் வந்து பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி வந்து 4 or 6 மந்த்துக்குள்ளாடி டொயேட்டோ, அதுக்கப்புறம் நிறைய வெஹிக்கிள்ஸ் எல்லாமே பியூர் எத்தனால் வச்சு ரன் பண்ணுறது மாதிரி இனிமேல் வெஹிக்கிள் வந்து
மார்க்கெட்டில் வரப்போகுது. அதாவது டொயோட்டா, சுசுக்கி, அதுக்கப்புறம் ஹுண்டாய், மஹிந்திரா. ஸோ இந்த கார்ஸ் எல்லாமே ஒரு 6 வீக்ஸு இல்லைனா ஒரு 6 மந்த்து ஏதோ டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டைமுக்குள்ளாடி இவங்க எத்தனால் 100% எத்தனால் கார்ஸ் வச்சு ரன் பண்ணுறதுக்கு அவங்க வந்து இனி ட்ரை பண்ணுவாங்க. ஓகேவா?